ஸ்கின் கேர் எம்டிஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எம்டிஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எம்டி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து சீரம்ஸ் பார்த்துட்டு, அப்புறம் மாய்ஸ்சரைசர் அண்டு ஆன்டி ஏஜிங் சீரம்ஸ், அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன், அப்புறம் பாடி லோஷன். இந்த ஆர்டரில் வந்து எம்டிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சீரம் எம்டிஸ் வந்து ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரியோட 10% நயாசினமைட் சீரம். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து சூட் ஆகும்னு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. மற்றபடி எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். இதுவும் மினிமலிஸ்டோட 10% நயாசினமைட் சீரமும் வந்து நான் கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, என்னோடய ஃபேஸில் இருந்த ஸ்கின் டெக்ஸ்சர் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இந்த சீரம் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் வந்து ஸ்கின்னில் வந்து ஆயிலினஸ் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணுச்சு. அது மாதிரி வந்து ஆக்னி வந்து திரும்ப வராமலும் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குவென்ச்சோட ஸ்னைல் மியூசின். இதுக்கும் வந்து நான் குவென்ச் அண்ட் காசரெக்ஸோட ஸ்னைல் மியூசின் கம்பேரிசன் வீடியோ வந்து லாங் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை வச்சு வந்து ஒரு சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் க்ளோயிங் ஸ்கின்னுக்கு வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து லிங்க் வந்து முடிஞ்சால் வந்து அட்டாச் பண்ணுறேன் வீடியோட கீழே. இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ஸ்னைல் மியூசின் பற்றி சொல்லவே வேணாம். ஸ்னைல் மியூசினில் பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது ஆக்னியை வந்து காம் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் பெப்டைட்ஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸும் வந்து ஸ்னைல் மியூசின் கொடுக்கும். ஆல் இன் ஒன் இன்க்ரீடியன்ட் மாதிரி இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். யார் வந்து இதை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்னைல் மியூசினால் ஏதாவது அலர்ஜி, பக்கு, மைட்டுனால் ஏதாவது வந்து அலர்ஜி இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினிமலிஸ்டோட வைட்டமின் சி 10%. ஆக்சுவலாக மினிமலிஸ்ட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த சீரம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணாத ஒரே ஒரு சீரம் வந்து வைட்டமின் சி தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மினி வாங்கி யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மினிமலிஸ்டோட வைட்டமின் சி. இது வந்து போட்டோன்னா ஸ்கின்னு வந்து ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா பிரைட்டனாக இருக்கும். இந்த வைட்டமின் சி சீரம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டனாக வச்சுக்கும், ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். உங்களுக்கு ஏதாவது வந்து புதுசாக ஆக்னி மார்க்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீக்கிரமாக கிளியர் பண்ணும். மினிமலிஸ்ட் அண்டு டீகன்ஸ்ட்ரக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால், மினிமலிஸ்ட் வந்து நான் வின்டர் டைமில் ட்ரை பண்ணுவேன், டீகன்ஸ்ட்ரக்ட் வந்து சம்மர் டைமில் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா டீகன்ஸ்ட்ரக்ட் வந்து வைட்டமின் சி சீரம் வந்து மினிமலிஸ்ட்டை விட ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். சம்மரில் வந்து நான் மார்னிங் ரொட்டீனில் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 சீரம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணால் அந்த லேயரிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து மினிமலிஸ்ட் அண்டு டீகன்ஸ்ட்ரக்ட் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ மினிமலிஸ்ட் வின்டருக்கு ட்ரை பண்ணுவேன். டீகன்ஸ்ட்ரக்ட் பார்த்திங்கன்னா சம்மருக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து மினிமலிஸ்டோட காப்பர் பெப்டைட் அண்ட் PDRN 1.25% சீரம். இது வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரொம்ப வந்து அவசியமா அப்படின்னு கேட்டால், உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். இது காப்பர் பெப்டைட் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். இந்த பெப்டைட் சீரம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். மோஸ்ட் ஆஃப் த பெப்டைட் சீரம்ஸில் வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிற மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நம்ம ஸ்கின் வந்து யங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ பெப்டைட் சீரம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுதான் வந்து பெப்டைட் சீரம்ஸில் இருக்கிற ஒரு இது. பட் ஆனால் இந்த பெப்டைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும். ஸோ இது நீங்கள் ஆர்டினரி காப்பர் பெப்டைடு வந்து வாங்கி ட்ரை பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மினிமலிஸ்டோட காப்பர் பெப்டைடு வந்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டினரி காப்பர் பெப்டைட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து மினிமலிஸ்ட்டில் வந்து இந்த காப்பர் பெப்டைடோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது, ஆர்டினரியில் வந்து காப்பர் பெப்டைடோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பிகினர் பெப்டைட் சீரமாக வந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. இந்த பெப்டைட் சீரம் வந்து நிஜமாலுமே வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்கின்னை வந்து இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வரைக்கும் வந்து ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருந்த மாதிரி இருந்தது, ஹைட்ரேட்டடாக இருந்த மாதிரி வந்து எனக்கு இருந்தது.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஹெச்டியோட 10% வைட்டமின் சி சீரம் ஆல்ரெடி வந்து நான் கம்பேரிசன் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது எதுவும் சொல்ல விரும்பலை இந்த வீடியோவில். இது நான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 தான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ போட்டிருக்கேன். 4 மந்த்ஸ் கூட ஆகலை. இப்போது 4 மந்த்ஸ் ஆகிட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் சி சீரம் வந்து ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. நான் வந்து அதோட கன்சிஸ்டன்சி வேணால் சைடில் அட்டாச் பண்ணுறேன். பட் ஆனால் அவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த பிஹெச்டி வைட்டமின் சி சீரம் பாட்டிலில் வந்து ஓப்பன் பண்ணி 3 மந்த்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இந்த வைட்டமின் சி சீரம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டைப் வந்து காம்பினேஷன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சு. எனக்கு எந்த விதமான ரிசல்ட்ஸும் வந்து நான் பார்க்கல இந்த சீரத்தில். பட் ஆனால் நான் யூஸ் பண்ணி ஒரு 75% ஆஃப் த சீரம் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து என்ன சொல்கிறதுனா, நிறைய பேர் இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. மேபி ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து இது கண்டிப்பாக சூட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் வந்து இது வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா வாங்கி ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஆக்சிடைஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து இதை நீங்கள் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஆக்சிடைஸ் ஆகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் நான் இந்த வைட்டமின் சி சீரம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எய்தர் வந்து மினிமலிஸ்ட் இல்லைனா டீகன்ஸ்ட்ரக்ட் வந்து நீங்கள் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்டோட கிளியரிங் சீரம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டிலாவது நான் இது வரைக்கும் வந்து எம்டி பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் வந்து தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட கிளியரிங் சீரம் வந்து ட்ரை பண்ணலாம். பட் வந்து இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் பெஸ்ட்டா இல்லை மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் வந்து பெஸ்ட்டான்னு கேட்டால் மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் அவைலபிள் இன் இந்தியன் மார்க்கெட்னா மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் தான். உங்களுக்கு வந்து சன் டேன் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மினிமலிஸ்டோட ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் வச்சு வந்து பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். சீரம் எம்டிஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் எம்டிஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் எம்டிஸு. ஆக்சுவலாக இந்த வீடியோ பெருசாக போகும்னு நினைக்கிறேன். 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்துடும் நினைக்கிறேன். சின்னதாக எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர் எம்டிஸ் வந்து இந்த 4 எம்டிஸு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபார்முலா ஆர்எக்ஸோட பெரிய ரிலீஃப் மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர்ஸில் வந்து எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. நார்மலாக வந்து நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறத விட ஒரு செரமைர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து பெரியரை வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்டும் பண்ணும். ஆல்ரெடி டேமேஜாக இருக்கிற வந்து ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேரும் பண்ணும். ஸோ நார்மலி நான் சூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ் மட்டும் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா ஆர்எக்ஸ் பெரிய ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபங்கல் ஆக்னி இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா ஆர்எக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராவில் மாய்ஸ்சரைசர் வந்து இருக்குது. அது வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஃபங்கல் ஆக்னி சேஃப் மாய்ஸ்சரைசர். நார்மல் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபார்முலா ஆர்எக்ஸோட இந்த பெரிய ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா வந்து ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு தான் சூட் ஆகும். பட் வந்து ட்ரை ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களா உங்களோட மாய்ஸ்சரைசரை வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நேரத்துக்கு ட்ரை ஆகாமல் சேஃபாக இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு ஸ்குவாலன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிராண்ட்ஸில் இருக்குது. நான் வந்து மினிமலிஸ்டோட ஸ்குவாலன் ஆயில் பிராண்ட் இதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு 3 to 4 drops உங்களோட எண்ட் ஆஃப் த ஸ்கின் கேர் ரொட்டீனில்
அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு சொல்கிறேன், உங்களோட ஸ்கின் வந்து ட்ரையே ஆகாது. இன்கேஸ் ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கிறீங்க, நீங்கள் நிறைய மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் வந்து உங்களோட ஸ்கின் ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ஸ்குவாலன் ஆயிலை வந்து உங்களோட எண்ட் ஆஃப் த ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து அது ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து அந்த ஸ்குவாலன் ஆயிலை வந்து சேர்த்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சேஃபான ஒரே ஒரு ஆயில் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஸ்குவாலன் ஆயில் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பில்கிரிமோட வெரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர். இதில் வந்து காம்பினேஷன் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னு போட்டிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரியே இந்த பில்கிரிம் பெரியர் மாய்ஸ்சரைசர் யாருக்கு சூட் ஆகும்னா கண்டிப்பாக காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சூட் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நேரம் ஹைட்ரேட்டடாக இருக்காது. இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அஃபோர்டபுள் மாய்ஸ்சரைசர்னு சொல்லுவேன். 100 ml வந்து நீங்கள் 250 rupeesக்கு வந்து வாங்கிடலாம். இதில் வந்து நிறைய குட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. செரமைட் இருக்குது, ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, சென்ட்ரல் ஏஷியாட்டிகா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல குட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கும் வாங்கலாம். கண்டிப்பாக காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசரை வந்து ரொம்ப தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கி 6 monthsக்குள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடணும். அதை தான் வந்து இவங்க பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. நான் பில்கிரிம்லேருந்து ட்ரை பண்ணேன். எனக்கு ஆக்சுவலாக பில்கிரிம் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அதனால் அதுலேருந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கி ட்ரை பண்ணும் அப்படின்னு எனக்கு ஐடியாவே வந்ததில்லை. நான் ஃபர்ஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணேன் ப்ராடக்ட் பில்கிரிம்லேருந்து இது தான். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசரில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செராவேவோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இது ஆக்சுவலாக ஒரு கான்ட்ரவர்ஷியல் ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து பெட்ரோலட்டம், அதாவது பெட்ரோலியம் ஜெல்லி இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ணாமல் கேட்டால் தாராளமாக சேஃபாக யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற பெட்ரோலட்டம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் ரிஃபைன் பண்ணதுக்கப்புறம் வந்து சேஃபாக தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாது. இது என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர்னால் ஒரு டீசென்ட் மாய்ஸ்சரைசர். நீங்கள் வந்து எனக்கு ஒரு செரமைட் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் வேணும், அது வந்து எனக்கு வந்து வேறு எக்ஸ்ட்ராடினரி எந்த விதமான இதையும் பண்ண வேணாம், பட் ஆனால் ஹைட்ரேஷன் கொடுத்தா போதும், என்னோடய ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது மாதிரி வந்து நீங்கள் ஆன்டி ஏஜிங் ப்ராடக்டில் ட்ரெட்டினாயின் கூட வந்து பேர் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த செராவே மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சூட் ஆகும். இன்கேஸ் வந்து சாண்ட்விச் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணும்போதோ ஃபர்ஸ்ட்டு வந்து பில்கிரிம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செராவே மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். எப்போயுமே ட்ரெட்டினாயின் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோன்னா தான் ட்ரைனஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதுக்காக சொன்னேன். ஸோ செராவே மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கு சூட் ஆகாது. காம்பினேஷன் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும் காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு. சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். வின்டரில் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து ஹைட்ரேஷன் வந்து இனஃபாக கொடுக்காத மாதிரி ஃபீல் ஆகலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளயஸோட மிட் நைட் ப்ளூ காமிங் க்ரீம். இது வந்து ரொம்ப ரொம்ப வைரலான ஒரு கொரியன் மாய்ஸ்சரைசர். எனக்கு வந்து இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 yearsக்கு மேலே ஆசை. அதனால தான் வந்து இது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் வாங்கி வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1200 rupeesக்கு ஆஃபரில் வந்து வாங்கினேன். இது வந்து அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறதுனா, இப்போ உங்களுக்கு ஆக்னியோ இல்லை உங்கள் ஸ்கின்னில் வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ரெட்னஸ் இருக்குது, அப்போ உங்களுக்கு பெயின்ஃபுல்லான ஆக்னி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு 1 or 2 daysல வந்து ஸ்கின்னை வந்து செம்மையாக காம் பண்ணும். உங்களுக்கு அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதான் உங்களால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். 2 daysலேயே பார்த்திங்கன்னா உங்களோட ஆக்னியை வந்து காம் பண்ணி அந்த ரெட்னஸ் எல்லாம் சரி பண்ணிடும். இன்கேஸ் அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த அலர்ஜியை பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 daysலேயே வந்து இது சரி பண்ணிடும். சரிங்களா. இப்போது இதையும் ஃபார்முலா ரெக்ஸையும் சொல்லணுன்னா, இப்போ இது வந்து ஒரு 2 daysல சரி பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா ரெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலர்ஜியெல்லாம் வந்து 1 weekல சரி பண்ணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு
மஸ்ட் ஹேவ் ப்ராடக்டான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வந்து நான் வந்து அவசியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஃபார்முலா RX வந்து ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு, பில்கிரிம் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு, செராவே வந்து காம்பினேஷன் ட்ரை ஸ்கின்னுக்கு, கிளையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ட்ரை ஸ்கின் பீப்புள் அண்ட் வெரி ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு கூட சூட் ஆகும். கிளையர்ஸில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 மாய்ஸ்சரைசரில் கிளையர்ஸில் வந்து பெப்டைட்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பெப்டைட் சீரமாக யூஸ் பண்ணாமல் எனக்கு செரமைட் அண்ட் பெப்டைடு வந்து ஒரே மாய்ஸ்சரைசரில் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளையர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசிடமோட 10% க்ரீமு, அதுக்கப்புறம் பியூட்டி ஆஃப் ஜோஷியானோட ஐ சீரம், ஜின்சங் அண்ட் ரெட்டினால் ஐ சீரம். இது ரெண்டுமே வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ். ஐ சீரம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலாக அதை பற்றி சொல்லணுன்னா எனக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ உங்களுக்கு அதோட ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தனியாக வந்து ரிவ்யூ போடுறேன். நான் இந்த ஐ சீரம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் ஐ ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக இது ஐ சீரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெட்டினால் சீரம். RETANOL கிடையாது, RETANAL. இந்த ரெட்டினால் பார்த்திங்கன்னா அந்த ரெட்டினால் NOLஐ விட வந்து 11% வந்து எஃபெக்டிவாக வேலை செய்யும். அண்ட் ஆல்சோ வந்து இரிட்டேஷனும் வந்து கம்மியாக கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நான் ட்ரை பண்ண ஆன்டி ஏஜிங் சீரம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தனி ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிஜமாலுமே எனக்கு ஒரு 15 மினிட்ஸாவது தேவைப்படும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசலிக் ஆசிட் 10%. இதுவுமே சேம் அதே மாதிரி தான். நீங்கள் ஆக்னி இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நிறையா பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாலிசைலிக் ஆசிட் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. சாலிசைலிக் ஆசிட் வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு தான் சூட் ஆகும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை எக்ஸ்ஃபோலியேஷன் ஒத்துக்காதவங்களுக்கு வந்து சூட் ஆகாது. அந்த மாதிரி பீப்புள் கூட ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவ் வந்து அசலிக் ஆசிட். அதுலேயும் 10% பார்த்திங்கன்னா பிகினர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் தாராளமாக ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும். ஸோ உங்களுக்கு தனியாக ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஆக்னி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அசிடம் 10% க்ரீம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் செட்ஸோட டீ ட்ரீ அண்ட் லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன். இதை பற்றி என்னோடய பாடி கேர் ரொட்டீனில் வந்து பேசியிருப்பேன். உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் இருக்குது, பாடி ஆக்னி இருக்குது, பாடியில் வந்து டேன் இருக்குது, பாடி பிக்மெண்டேஷன் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஸ்கின் இருக்குது, ஈவன் வந்து கேபி இருக்குது, அதாவது கெரட்டோசிஸ் பிலாரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு தேவைப்படுற ஒரே ஒரு லோஷன் அப்படின்னு கேட்டால் இந்த டாக்டர் செட்ஸோட டீ ட்ரீ அண்ட் லாக்டிக் ஆசிட் பாடி லோஷன் மட்டும்தான். உங்களுக்கு வேறு எந்த பாடி லோஷனுமே வந்து தேவையில்லை. இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மார்னிங் டைமில் நீங்கள் அவுட்டோரில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா ஒரு பாடி சன்ஸ்க்ரீன் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்டோரில் இருக்கீங்கன்னா தேவையில்லை, பாடி சன்ஸ்க்ரீன் வந்து தேவையில்லை. இந்த பாடி லோஷன் வந்து நான் 100% வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பாடி டேனுக்கு, பாடி பிக்மெண்டேஷனுக்கு, பாடி ஆக்னிக்கு, ஸ்ட்ராபெரி ஸ்கின்னுக்கு. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி வந்து நான் தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன், பாடி கேர் ரொட்டீன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன்ஸ். நம்ம சேனலில் வந்து நான் நிறையா ஓல்டு ஜென் ஃபில்டர்ஸ் இருக்கிற கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ரிவ்யூ கொடுத்துருப்பேன், ட்ரை பண்ணியிருப்பேன். பட் ஆனால் வந்து மோஸ்ட்லி நான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா நியூ ஜெனரேஷன் ஃபில்டர்ஸ் இருக்கிற கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் தான். ஏன்னா வந்து அது சேஃபும் கூட. நம்மளுக்கு வந்து ஓல்டு ஜென் கெமிக்கல் ஃபில்டர்ஸை விட வெயிலில் போகும்போது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நியூ ஜென் ஃபில்டர்ஸ் கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக வச்சுக்கும். ஏன்னா வெயிலில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த நியூ ஜென் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் வந்து உடையாது. அதனால் நான் நியூ ஜென் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் தான் எப்போயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் அதிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிராண்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். அதில் இப்போதைக்கு எங்கிட்ட எம்டியாக இருக்கிறது வந்து ஃபார்முலா RXும் மினிமலிஸ்ட்டும். ஃபார்முலா RX பற்றி சொல்லணும் அப்படின்னா சம்மருக்கு பிக் நோ. பயங்கரமாக வந்து என்ன சொல்கிறதுனா ஸ்வெட் ஆகும், பட் ரொம்ப ஸ்வெட் ஆகாது. ஆனால் ஸ்கின்னை வந்து எனக்கு சம்மரில் வந்து இது ரொம்ப ஆயிலியாக காட்டுச்சு. இது வந்து எப்படி ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா
ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன்னு ப்ரமோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன்னு சொல்லுவேன். பட் ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு வந்து சம்மரில் வந்து இது கொஞ்சம் வந்து ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஆயிலி ஆக்குன மாதிரி இருந்துச்சு. ஸ்வெட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த டிண்ட் இருக்குல்ல, அப்படியே வந்து ஃபேஸில் வந்து வலிகிற மாதிரி வந்து எனக்கு வலிஞ்சிச்சு. வலிகிற மாதிரி இல்லை, வலிஞ்சது எனக்கு. ஸ்கின்னை வந்து ரொம்ப ஆயிலியாகவும் ஆக்குச்சு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வின்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். வின்டருக்கு வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். பட் என்னென்னா ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து இது வந்து கொஞ்சம் ஆயிலியாக ஆக்கும். பட் ஆனால் வின்டருக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். இதை விட வந்து எனக்கு இந்த பீபாடி வைஸோட அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு இதை விட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து இந்த வின்டருக்கு வந்து ஒரு நல்ல வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இருக்கிற நியூ ஜெனரேஷன் கெமிக்கல் ஃபில்டர் சன்ஸ்க்ரீன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட்டு ஷார்ட்டில் போட்டிருப்பேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சன்ஸ்க்ரீனோட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. அதனால தான் இந்த எம்டிஸ் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணல. நீங்கள் வந்து ஒரு அஷிஷு சொன்ன மாதிரி ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கிற ஒரு சேஃபான சன்ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்குற சன்ஸ்க்ரீன் தேடிட்டு இருந்தீங்கன்னா பீபாடி வைஸோட அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீன் வந்து ட்ரை பண்ணுங்கள். வின்டருக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். சம்மருக்கு வந்து இந்த ஸ்வெட்டுன்ற ப்ராப்ளத்தை தவிர வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து அந்த பீபாடி வைஸ் அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீனில் இல்லை. ஸ்வெட் ஆகுறதுன்றது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற பிளேஸ் அண்டு அண்ட் ஆல்சோ நம்மளோட பாடி கண்டிஷனை பொறுத்து வந்து டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்வெட் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த பீபாடி வைஸ் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு சம்மரில் சொல்கிறேன் நான், ஃபேன் கடியில் வந்து உட்காந்துட்டு அந்த ஸ்வெட்டெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் போங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். நீங்கள் அதை போட்டோன்னே வெளியில் போனீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அது வந்து கொடுத்துட்டே இருக்கும். அது ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் பீபாடி வைஸ் சன்ஸ்க்ரீனில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினிமலிஸ்ட்டோட SPF 60 சன்ஸ்க்ரீன். மினிமலிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வின்டருக்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் சம்மருக்கு வந்து ஸ்வெட் ஆச்சு. பீபாடி வைஸ் அளவுக்கு ஸ்வெட் ஆகலை, பட் வந்து லைட்டாக ஸ்வெட் ஆச்சு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே தான். நீங்கள் வந்து இது போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து ஃபேன் கீழே வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் போனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சூட் ஆகும் சம்மர்லேயுமே. பட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணும்போது லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன்ஸே வந்து நம்ம தேடணும் அப்படின்னா லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஆயிலியாக காட்டலை, ஸ்வெட் வந்து அதிகமாக கொடுக்கல, பட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் நீங்கள் அந்த சன்ஸ்க்ரீனை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது ஹெவியாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடரோ இல்லை ஒரு நீங்கள் ஆஸ் யூஷுவல் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பவுடரை யூஸ் பண்ணி செட் பண்ணலாம். எப்பயுமே ஒரு சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறது என்னென்னா வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து சூஸ் பண்ணுங்கள். லைட் வெயிட்டாக இருக்கணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். லைட் வெயிட்டாக இருக்கிறது வேறு, இந்த ரன்னி கன்சிஸ்டன்சிலலாம் சொல்கிறாங்க, அது வந்து எந்த அளவுக்கு வந்து வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இல்லாத சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. பீபாடி வைஸோட அல்ட்ராலைட் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு 2 hours வந்து ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். பீபாடி வைஸையும் மினிமலிஸ்ட்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பீபாடி வைஸ் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். மினிமலிஸ்ட்டும் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும். பட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக தெரியலாம், ரொம்ப கொஞ்சமாக ஹெவியாக தெரியலாம். இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக எனக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதில் வந்து இந்த பென்சோஃபினோன் 3 அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஓல்டு ஜென் கெமிக்கல் ஃபில்டர் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து பெரிய டியூப் வந்து வாங்கலை. ஸோ எம்டிஸ் வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு ஒன்லைன் ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் வீடியோ வந்து சின்னதாக வந்து கொண்டு வர முடியல. ஸோ இந்தளவுக்கு லாங்காக வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் வந்து என்னோடய எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்துட்ருக்கீங்க கண்டினியூவாக அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட்.
உங்களோட சஜஷன்ஸ் என்னன்றதையும் இல்லை நான் இன்னும் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதையும் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.